ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 4 தெய்வ பக்தி. நான் ஒரு சந்நியாசி. சந்நியாசிகள் மற்றவர்களுக்கு முன் சிரம் பணியாவிட்டாலும் சாயி முன் இந்த கருத்து எழுவதில்லை. அவர் ஒரு ஃபக்கீர் மற்றும் சந்நியாசி. ஒருவேளை அவருக்கு முன் எந்த ஒரு செயலையும் செய்வது முறையானதா அல்லது முறையற்றதா என்ற கேள்வி எழுவதில்லை. சூரியனுக்கு முன் தூய்மையானவை தூய்மையற்றவை என்ற வித்தியாசங்கள் எழுவதில்லை. ஆம் என்று கூறினார் புண்டலிக்ராவ். மற்றும் தேங்காயையும் பெற்றுக்கொண்டார். அந்த மாதத்திற்குள் அவர் தனது நண்பர்களுடன் ஷீர்டிக்கு வந்தார். சுவாமிஜியின் அறிவுறுத்தல்களின்படி புண்டலிக்ராவ் மற்றும் நண்பர்கள் ஷீர்டிக்கு செல்ல தொடங்கினர். கோபர்கானுக்கு ரயிலில் கிளம்புவதற்கு முன்பு நிறைய நேரம் இருந்ததால் அவர்கள் லேசான உணவை தயாரிக்க ஆர்வமாக இருந்தார்கள். ஒரு ஓடைக்கு சென்றார்கள். அவர்கள் தங்கள் உணவை தயாரிக்க வறுத்த அவலை எடுத்து கொண்டனர். மேலும் அதில் மிளகாய் அதிகமாக சேர்க்கப்பட்டதால் அதை இனிப்பாக்க புதிய தேங்காயை வெளியே எடுத்தார்கள். அது சாயிக்கானது என்பதை மறந்து அவர்கள் அதை சாப்பிட்டு மன்மாதை விட்டு வெளியேறி மதியம் ஷீர்டிக்கு வந்தார்கள். அவர்கள் சாயின் தரிசனம் செய்தபோது சாய் புண்டலிக்ராவிடம், நீங்கள் ஒரு நல்ல கிரகஸ்தன், வீட்டுக்காரர். உங்கள் வாக்குறுதியையும் பணிகளையும் மீறுகிறீர்கள். என் தேங்காயை கொண்டு வாருங்கள். அது எங்கே உள்ளது? உடனடியாக அதை என்னிடம் கொடுங்கள். எனது சகோதரர் அனுப்பிய தேங்காயை பெற ஆர்வமாக உள்ளேன் என்று கூறினார். உங்கள் தோழர்கள் வறுத்த அவலை உணவை தயார் செய்தனர். அது தடையாக நிரூபிக்கப்பட்டது. உங்களிடம் இருந்த தீய தோழர்களால் என் சொத்தை இழந்தேன். சாய் சமர்த்தாவை பற்றி சொன்னதை கேட்டு புண்டலிக்ராவ் ஆச்சரியப்பட்டார். அவர் தாழ்மையுடன் சாயியின் தாமரை பாதங்களில் குனிந்தார். இந்த திடீர் குற்றச்சாட்டு அவருக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் தேங்காயை தவறுதலாக மறந்துவிட்டதாகவும் அவரும் நண்பர்களும் மிகவும் பசியுடன் இருப்பதால் அதை சாப்பிட்டதாகவும் கூறினார். அவர் செய்த குற்றத்திற்காக அவர் உண்மையிலேயே வருத்தப்பட்டதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் கூறினார். அதற்கு பதிலாக மற்றொரு தேங்காயை கொண்டு வர அவர் முன்வந்தார். புண்டலிக்ராவ் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எழுந்தார். ஆனால் சமர்த்த சாயி அவரை கையால் பிடித்து நிறுத்தி ஒரு சிரிப்புடன் சொன்னார், மற்றொரு தேங்காயை எடுக்கச் செல்ல வேண்டாம். அது வாசுதேவ் கொடுத்த தேங்காயின் அதே மதிப்பு அல்லது தகுதியை கொண்டிருக்க இயலாது. கோதாவரி நதியுடன் ஒப்பிடுகையில் கிணற்று நீர் நிற்க முடியாது. நடந்தது. நீ என் குழந்தை. எனவே கோபப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை, பயனும் இல்லை. தற்போது மக்கள் தந்தி மற்றும் வயர்லெஸ் ஆகியவற்றின் சிறப்பை பெருமையுடன் அறிவிக்கின்றனர். இது காலத்தின் தனித்தன்மைதான். பண்டைய நாட்களில் இந்த கலையை அறிந்தவர்கள் மற்றும் அதை உயிருடன் மற்றும் பயனுள்ளதாக வைத்திருந்தவர்கள் எங்களிடையே இருந்தனர். எனவே தந்தி கண்டுபிடிப்பதற்கு அது தேவையில்லை. திவ்ய சக்திகளை பெற்றிருந்தும் இத்தகைய மகான்கள் வீடு வீடாக சென்று பிக்ஷை ஏற்பதை விரும்பினார். அவர்களிடம் பணம் இல்லை. அவர்கள் அதை விரும்பியதும் இல்லை. இந்த சாதுக்கள் திவ்ய சக்திகளே. அவர்கள் பூமியில் உலவும் பரம சத்தியத்தின் பிரதிநிதிகள் ஆவார்கள். அவர்கள் பக்தர்களின் எல்லா தொல்லைகளையும் கொந்தளிப்புகளையும் நீக்குகிறார்கள். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.